சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோஹிணி விஜயா கிட்ட மாட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மனோஜ் கூட ஸ்டே பண்ணுறக்காக ரோஹிணி நைட்டு பிரியாணி பொட்டணத்தோட ஷோரூம்குள்ளே என்ட்ராகிறா. அதை பார்த்ததையும் மனோஜ் இருந்துக்கிட்டு இது என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு மனோஜ் இது உனக்கு பிடிச்ச கடையிலேருந்து நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், நீ எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிரியாணியை பார்த்தோன்னையும் மனோஜ் வந்து ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு ஏன் மனோஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ரோஹிணி இந்த பிரியாணி வந்து அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், இப்போ அம்மா என்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு ஏன் மனோஜ் நீ அவங்க இருக்கிறது இப்போ ஸ்ருதி வீட்டில், அது எவ்வளோ பெரிய பணக்கார வீடுன்னு உனக்கே தெரியும், இந்த பிரியாணியை விட நல்ல சாப்பாடே அவங்க அங்கே சாப்பிட்ருப்பாங்க, நீ வருத்தப்படாமல் வா 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது ரோஹிணி நீ இன்னைக்கு அந்த எலியை கண்டிப்பாக பிடிச்சிருவல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு அப்படி என்ன எலி மனோஜ் அது உன்னை இவ்வளோ பாடாப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ரோஹிணி நீ அந்த எலியை சாதாரணமாக நினச்சிடாத, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன்னு தெரியுமா அந்த எலியை பிடிக்கிறதுக்கு, ஆனால் என் கையில் சிக்கவே இல்லை, நீ வந்திருக்க எப்படி பிடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன், என்னாலேயே முடியல, நீ வீரவசனம்லாம் பேசினல உன்னாலேயும் முடியாது பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு இவன் ஒரு கேனைய எலியை பிடிக்க முடியலன்னு இது பண்ணிகிட்டு இருக்கான், நான் பிடிச்சி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ருக்கும் போதே மனோஜோட ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு எடுத்து பார்த்தா அம்மா தான். அம்மாவுக்கு 100 வயசு ரோகிணி, இப்போ தான் அம்மாவை பற்றி பேசினேன், அம்மா கூப்பிட்டாங்க பாரு, என் கூட பேசாமல் அம்மானால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது. இங்கே ஒருத்தி பக்கத்தில் உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ லவ்வோட உட்காந்துருக்கேன், உனக்கு நான் கண்ணுக்கு தெரியல ஆனால் அம்மாவுக்கு தெரிகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வெறியோட பார்த்துட்ருக்காங்க. உடனே மனோஜ் ஃபோன் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா என்னம்மா இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஷோரூமில் தாம்மா இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்து கதவை நீக்கு, நான் உன் ஷோரூமுக்கு வெளியில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னம்மா சொல்கிறீங்க, ஷோரூமுக்கு வெளியிலையா, இந்நேரத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சொன்னாதான் கதவை நீக்குவியா, வந்து கதவை நீக்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா இந்தோ வரேன் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க ஃபோனை. ரோகிணி போச்சு எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, நீ எப்படி போவ, கடைக்கு வெளியில் தான் நிற்கிறாங்களாம்மா, தயவு செஞ்சு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கோ, உன்னை மட்டும் பார்த்தாங்க அம்மா அவ்வளவுதான், நான் இன்னைக்கு செத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு என்ன மனோஜ் சொல்கிறேன், ஆண்டி எதுக்கு இந்நேரத்துக்கு இங்கே வந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல ரோகிணி, என்னென்னு அம்மாவும் என்கிட்ட சொல்லலை, தயவு செஞ்சு நீ போய் எங்கேயாவது மறையமாக ஒளிஞ்சுக்கோ, அம்மா எப்படியும் இருக்க மாட்டாங்க, போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும் போய் தெரியாத இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. மனோஜ் கையெல்லாம் கழுவிட்டு போய் அம்மாவுக்காக கதவை நீக்கிறா. அப்படியே அம்மாவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தனே உட்காந்துட்டு ஏம்மா இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா மனோஜ், அங்கே எனக்கு நல்ல மரியாதையே கிடைக்கல தெரியுமா, ஏன்டா அங்கே போகணுன்னு ஆயிடுச்சு, அதனால தான் சரி உன் கூடயே இருந்துக்கலான்ட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய பணக்கார வீடு உங்களை ரெஸ்பெக்டே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணம் இருந்து என்னடா பண்ணுறது, அவங்களாம் மனுஷங்களா, இது நடு ஜாமத்தில் கூத்தடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க, என்னையும் சேர்ந்து ஆட சொல்கிறாங்க, குடும்பமா அதுதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மனோஜ். ஓகேன்னு சொல்லிட்டு விஜயாவும் பாத்ரூம்குள்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்காக போகிறாங்க. பாத்ரூம்குள்ளே போனால் அங்கே கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கு. உடனே விஜயாவுக்கு ஒரு டவுட் வருது, இங்கே எப்படி ஸ்டிக்கர் போட்டு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ரோகிணி இங்கே வந்திருப்பாளோ, நம்ம இல்லாத சமயம் பார்த்து நம்ம பையனை மடக்கிறக்காக ரோகிணி ஏதாவது பிளான் பண்ணுறாளா, என்ன ஏதுன்னு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்படி மட்டும் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு வெளியில் வராங்க. உடனே மனோஜும் அம்மா உங்களுக்கு நான் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா மனோஜ் அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் ஸ்டிக்கர் போட்டு எங்கே அங்கே ஒட்டி இருந்தது எங்கம்மா அப்படிங்கும், அந்த பாத்ரூமில் தான் கண்ணாடியில் ஏதோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு ஒன்று ஞாபகம் வருது, ரோஹிணி பிரியாணி சாப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்காக உள்ளே போனப்போ ஸ்டிக்கர் போட்டை எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறதா அவன் நினச்சிக்கிறான். அதுவாம்மா இங்கே வேலை செய்கிறாங்கல்ல அவங்கள யாராவது ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ நான் கூட இந்த ரோஹிணிக்கு இது இங்கே வந்துட்டாலோன்னு நினச்சேன்டா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு, எப்படா உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, நான் மட்டும் அவளை பார்த்தேன் என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ, எங்கேயாவது பழையபடி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாத புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு என்னம்மா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நான் போய் ரோகிணியை சேர்த்திக்குவேனா, கண்டிப்பாக சேர்த்த மாட்டேன்,
உங்கள் பேச்சை மீறி நான் என்னைக்கு நடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி ரோகிணி மறைஞ்சு நின்று இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு இந்த ஆண்டிக்கு எதுக்கு இவ்வளோ கெட்ட எண்ணம், நானும் மனோஜும் சேர்ந்து இவங்களை என்ன பண்ணுது, பணத்தாசை பிடிச்சது, இவ்வளோ பட்டும் புத்தி வருதா பாரு, ஸ்ருதி வீட்டில் அடித்து முடுக்கி விட்டுருக்காங்க, அதை கூட சொல்லாமல் இவ்வளோ நாசுக்காக சொல்கிறாங்க, இது அங்கே ஏதாவது வேலை பண்ணியிருக்கும், அதனால தான் அவங்க தாட்டி விட்டுட்டாங்க, அவங்கக்கிட்ட இதோட பாட்சாலாம் வேலைக்கு ஆகுமா, இப்போ என்னோட குடியை கெடுக்கிறதுக்கு வந்துருச்சு, எல்லாம் மனோஜை சொல்லணும், மனோஜ் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா, யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சி அவங்களே நொந்துக்கிறாங்க. மனோஜ் இங்கே அம்மா நீங்கள் இந்தாங்க காஃபி வந்துருச்சு, நீங்கள் குடிங்க, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்குள்ளே போகிறாங்க. ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணி போச்சு எங்கள் அம்மா இப்போதைக்கு இங்கேருந்து போகிற மாதிரி தெரியல, ஸ்ருதி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் அம்மா கோச்சிட்டு வந்துட்டாங்க, கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறாங்க, உன்னை நான் எப்படி இந்த ஷோரூம்லேருந்து வெளில தாட்டுவேன்னு எனக்கு தெரியல, உன்னை மட்டும் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் என் நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு ஏன் மனோஜ் இவ்வளோ பயப்படுற அப்படிங்கிற, பயப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிற, நீ பண்ண வேலைகளுக்கு நான் தான் இங்கே இது பண்ணிகிட்ருக்கேன், உங்களோட மட்டும் இப்போ நான் கூட்டு வச்சிட்ருக்கிறேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு சரி விடு மனோஜ், இப்போ எப்படி இங்கேருந்து போகிறது, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணி ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நீ பேசாமல் முத்துக்கு ஃபோன் பண்ணு, ஏன்னா இங்கே இருந்தாங்க அம்மா அப்படின்னா நானும் இங்கே வர முடியாது, நீ முத்துக்கு ஃபோன் பண்ணினா முத்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆன்ட்டியாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக ஆன்ட்டியும் போயிடுவாங்க, நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி ஆமாம் ரோகிணி, அதுதான் பெஸ்ட் ஐடியா, நான் உடனே முத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து இங்கே பாடுறா, அம்மா இப்படி இங்கே இருக்காங்க, இங்கே என்னாலேயே படுத்துருக்க முடியாது, எலி தொந்தரவு பயங்கரமாக இருக்குது, அம்மாவும் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியாது, நீ வா அம்மாவை பேசு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு அம்மா எதுக்கிட்ட அங்கே வந்தாங்க, அவங்க ஸ்ருதி வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்படி தெரிலடா, அங்கே ஏதோ பிரச்சனை போல, நீ எல்லாம் சொன்னாதான் வருவியா, இங்கே நேரில் கேட்டுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறா. அப்படி அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு என்னடா அதட்டுற, அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூடவா அம்மாட்ட கேட்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. முத்து ஃபோனை வச்சதையும் மீனா இருந்துக்கிட்டு யாருங்க இன்னாரத்துக்கு யார் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்படி அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு மனோஜ் தான் கூப்பிட்டான், அம்மாவுக்கு அங்கே ஸ்ருதி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் ஷோரூமுக்கு போயிட்டு அப்படி அம்மா கூட்டிகிட்டு போக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அண்ணாமலை இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற, என்னாச்சு அப்படிங்கவும், இல்லைப்பா மனோஜ் கூப்பிட்டுருந்தான், அம்மா இப்படி ஷோரூமில் இருக்காங்களாம்மா, என்ன ஏதுன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீ மட்டும் எங்கே போகிற, இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து மீனா அண்ணாமலை 3 பேரும் ஷோரூமுக்கு விஜயாவை தேடி போகிறாங்க. ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆனதையும் விஜயா இவங்க 3 பேர்த்தையும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க 3 பேர் எப்படி இங்கே வராங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும், இல்லை நான் சும்மா மனோஜை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா மழுப்புறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் விஜயா, இன்னும் பொய் மேலே போய் சொல்லிகிட்டே இருக்காத, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயா அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு ஏம்மா என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு விஜயா எதாக இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட எதுக்கு இப்படி அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மனோஜ் கிட்ட டேய் என்னடா ஆச்சு, நீ ஏதாவது பண்ணியாடா அப்படின்னு சொல்லி முத்து எகரவும் மனோஜ் வந்துட்டு டேய் நான்லாம் ஒன்றும் பண்ணடா, எனக்கே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு இல்லைங்க அவன் எதுவும் பண்ணலை, நான் ஸ்ருதி வீட்டுக்கு போனேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனா எப்படியாவது விஜயாவை கன்வின்ஸ் பண்ணி மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.